ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விஜயதசமி, ஆயுத பூஜை. விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி விஜயதசமி ஃபெஸ்டிவல். ராவணன் அன்றைக்கி வந்து அந்த அந்த சூரரை கொன்று நடக்கிறது தான் அந்த என்டையர் நவராத்திரி ஃபங்க்ஷன். விஜயதசமி அதுக்காக தான் நம்ம கொண்டாடுறோம். எந்த ஒரு கெட்டது இருந்தாலும் அந்த கெட்டது கண்டிப்பாக அழியணும். அந்த கெட்டது இருந்தால் தான் நல்லதுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும். அது அழியணுங்கிறதுக்காகத்தான் வந்து கடவுள் வேற ஒரு அவதாரமாக எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. கடவுள்னு சொல்ல நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்படி ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. நமக்கு இருக்கிற நம்பிக்கை நம்மளோட தான். நம்ம மற்றவங்களும் அதை திணிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை நிறையவே இருக்கு. இந்த கடவுள் அந்த கடவுள்னு இல்லை. If there is a creation, there must be a creator. சூப்பர் ஸ்டார் சொல்வார். ஸோ கண்டிப்பாக கடவுள் இருக்காரு, எனக்கு இருக்காரு. நான் அதை யார் மேலேயும் திணிக்க விரும்பலை. ஸோ அதனால் இந்த விஜயதசமி, இந்த ஃபங்க்ஷன், இந்த பொங்கல், இந்த தீபாவளி இதெல்லாம் வந்து ஒரு ஆஸ்பெஷியஸ் டே, ஒரு பியூட்டிஃபுல் டே ஃபார் மீ. ஏன்னா நான் மற்ற நாட்களெல்லாம் கூட வந்து சிறப்பாக ஏதாவது ஒரு பண்ணணும், இல்லை விளக்கெல்லாம் கழுவி சாமி கும்பிடணும் அப்படின்றது இருக்காது. பிஸி டேஸாக இருக்கனால போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துடுச்சுன்னா அட்லீஸ்ட் அன்றைக்கெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. முதல் நாளே வந்து நாங்கள் எல்லாம் வாஷ்லாம் பண்ணி பண்ணுவோம். இன்றைக்கி என்னால் அதெல்லாம் பண்ண முடியல. காலையில் தான் பண்ணேன். யூஸ்வலாகவே வீடு க்ளீனாக தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு இது வந்து இந்த ஆயுத பூஜை வந்து உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, எனக்கு நிறைய வந்து ஞாபகப்படுத்துது. தெரியுதா போகும்? எனக்கு ரொம்ப வெளிச்சமே தெரியாத மாதிரி இருக்குது. நிறைய வந்து என்னோட சின்ன வயசு வந்து நிறைய ஞாபகப்படுத்தும். அங்கேயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கள் தாத்தா பாட்டி இருக்கும்போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து டெய்லர்னு எப்படிப்பட்ட டெய்லர்னா, அந்த கோயம்புத்தூர் இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும். சோபான்னு ஒரு கடை இருந்தது, துணிக்கடை. ஸோ அவங்க சோபா ஆரம்பித்த போது அவங்கெல்லாம் வந்து எங்கள் தாத்தாட்ட தான் வந்து, இப்போ வந்து சோபா இல்லை, இப்போ அது வந்து போத்தீஸாக மாறிடுச்சு, வந்து வாங்கிட்டு போவாங்களாம். ஸோ பஸ்ஸில் சீட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பஸ்ஸில் இருக்கிற சீட்டு, லாரியில் இருக்கிற சீட்டு, ரெக்ஷன், இதெல்லாம் வந்து தைச்சி கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஆயுத பூஜைங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஆயுத பூஜைக்காக அந்த சீட்டுக்கு தயாரிக்கிறதுக்காக வச்சுருக்கிற எல்லா மிஷினும் எங்கள் தாத்தாவும் எங்கள் அண்ணனும் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. மஞ்சி இருக்கும் இல்லைங்களா, மஞ்சினா காயர். அந்த காயர் வந்து நாங்கள் பிரித்து போட்டிருப்போம். அந்த முற்றம் மாதிரி இருக்கும். அதில் வந்து அது காஞ்சதுக்கப்புறம் தான் அதை எடுத்து நீங்கள் வந்து மட்டைக்கோள்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்து சீட்டுக்குள்ளே வச்சு குத்தி அந்த சீட்டை வந்து நிரப்பணும். அந்த சீட்டுக்கு நிரப்புறதுக்கு முன்னாடி சீட்டுக்கு வந்து ரெக்ஷன் தெரியல, அதை வந்து வாங்கிட்டு வந்து அது கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து தைச்செல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் அண்ணனும் எங்கள் தாத்தா வந்து செய்வாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் தப்பாயிட்டா கூட அந்த ஃபுல் அந்த ரெக்ஷன் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் ஆயுத பூஜை நடக்கிற அன்றைக்கி அந்த 3 நாள் 2 நாள் வந்து எந்த வேலையுமே இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும். ஏன்னா கடையில் தைக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து அது பண்ணணும். சுண்டல், பொங்கல், பொரிகளில், அப்புறம் வாழை மரம் இதெல்லாம் வச்சுட்டு அந்த இது இருக்கும் இல்லைங்களா, ஷூயிங் மிஷின், அந்த ஷூயிங் மிஷினுக்கெல்லாம் கட்டி அவ்வளோ, அதாவது முதல் நாளே எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். முதல் நாளே எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணணும். எனக்கு முகமே தெரியும், டெக்கரேட் பண்ணணும். அதனால் எனக்கு அந்த ஞாபகம் வந்து அப்படியே பசுமரம் மாதிரி இருக்கும். ஆயுத பூஜைனா எனக்கு கில்ட்டியாக ஆகிடும். ஏன்னா நம்ம வீட்டில் அப்படி தான் வச்சு கும்பிட்றதுக்கு பெருசாக மிஷின் எதுவும் இல்லாதனால, எங்கள் வீட்டில் நானும் எங்கள் பொண்ணும் பியானோவை வந்து இதை வாசிப்போம். மிஷின்னு பார்த்தா அதுதான் சாமி கும்பிட்றது, படிப்பு, எஜுகேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு எங்கள் பொண்ணுக்கு டெய்லி ஏதாவது நாங்கள் கற்றுக்கணும்னு இருப்போம். ஸோ அதனால் புக்ஸு, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதெல்லாம் வச்சு தான் வந்து நான் சாமி கும்பிட்டேன் இன்னைக்கு. எங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு காலையில் போயிடுச்சு. இங்கெல்லாம் ஆயுத பூஜைக்கெல்லாம் லீவ் கிடையாது நம்ம ஊர் மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பூர செடி இருந்தது, அதை வச்சு கும்பிட்டேன். ஏன்னா நம்ம மனசில் அந்த கும்பிட்டோங்கிறது வந்து நம்ம மனசு திருப்தி தான். ஓகே, ஆயுத பூஜை வந்துச்சு, நானும் வந்து நம்ம ஊரில் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் அதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன நிம்மதி. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு, அதாவது இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அந்த நம்பிக்கை அது செய்யலைன்னா அது யாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை. அது செய்யலைன்னா ஐயோ நம்ம அதை செய்யலையே
நான் இங்கே இருந்தேன்னா எல்லா நாளுமே, அதாவது எல்லா ஃபங்க்ஷன் எப்போ வந்தாலும் அதுக்கு தகுந்ததை வந்து செஞ்சுட்டு கரெக்டாக செஞ்சுடுவேன். மற்றவங்களுக்காக எழுத கூட எனக்கு வந்து நிம்மதி வந்துடும். ஓகே, நம்ம செஞ்சுட்டோம், நாம கடமையை நம்ம செஞ்சுட்டோம், நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. மற்றவங்களுக்காக செய்யணும்னு இல்லை. இப்போது ஒரு இடத்துல ஒரு இதில் படிச்சிருந்த புக்கில் பேசிக்கிட்டே இருந்துட்டு யாரோ ஒருத்தர் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் மக்கள் கூட. அப்போ வந்து அவங்ககிட்ட போய் பை த வே எனக்காக இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பை த வே அப்படிங்கிறது வந்து என்னவோ நான் இதெல்லாம் சரி ஓகே, ஏதோ எனக்காக இது செய்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது. நம்ம பை த வேனா ஏதோ அவங்க செய்ய போகிற உதவி வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இல்லாத மாதிரியும் நீங்கள் அதை ஏதோ செய்யுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. உதவின்னு வந்துட்டா நான் படித்தது வரைக்கும் சொல்கிறேன், டக்குன்னு யாரோ நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நமக்கு உடனே வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு தான் நமக்கு தோணும். நம்மளே கஷ்டம் இருக்குமே இந்த மாதிரி. அது எந்த உதவியாக இருந்தாலும், ஒரு அதுங்க போனிங் கொண்டு விடுன்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கும். உங்கள் கார் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டால் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு செய்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நம்மக்கிட்டே செலவுகள் இருக்கும். ஆனால் உதவின்னு ஒருத்தர் கேட்டுட்டாங்கன்னா டக்குன்னு நோன்னு சொல்கிறபடி முடியுமா நம்மளால்? ஓகே, இஃப் யூ கேன் ஏதாவது ஒன்று ஒரு 10,000 கேட்குற இடத்துல 5,000 கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பாக சே எஸ். முடிஞ்சா கடன் வாங்கி கொடுக்க செய்ய வேண்டியது, நம்ம கடந்து கட்டணும்ல, நம்மக்கிட்ட இருந்தா முடிஞ்சா கண்டிப்பாக சே எஸ். ஏன்னா வேற எங்கே யாரை கேட்க முடியும்? முதல்ல வந்து இந்த கடன் கேட்குறது எனக்கு பிடிக்காது. கடன்ல நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கணும், முடியலன்னா தான் நம்ம கேட்கணும். அப்படி ஒரு வேளை முடிஞ்சா செய்யுங்கன்னு யாராவது அப்படி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சா செய்யணும். ஏன்னா அதுக்குமே அதுதான் அதுதான் இந்த உலகத்தில் வந்து அதுதான் இருக்குது, அதுதான் நிலைக்கும், அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும். திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட நீங்கள் அது என்ன சொல்கிறது, அதுக்கு உண்டான அந்த ஒரு கிராட்டிடியூட், அதுக்கு உண்டான அந்த ஒரு கிரேஸ், அந்த ஒரு நல்ல ஃபீலிங், அந்த பாசிட்டிவ் உங்களை எல்லா இடத்துலையும் காப்பாற்றும். கர்ணரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கர்ணரை வந்து யாருமே கொல்ல முடியாது. அதுக்கு காரணம் வந்து அவர் வெறும் வீரர்னால மட்டும் இல்லை, கொடுத்து செவந்த கரங்கள். அவரை கொல்றதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கடவுளால் கூட கர்ணரை கொல்ல முடியாது. அதனால தான் அவர் செத்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட போய் நீ இது வரைக்கும் தானமாக கொடுத்து சேர்த்து வச்சிருக்கிற அந்த தர்மம் இருக்கும் இல்லையா, அந்த புண்ணியம், அதையுமே எனக்கு நீ தானமாக கொடுக்கணும்னு கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவரை கொல்லவே முடிஞ்சு. அதனால் இனிமேல் யார்கிட்டயாவது போயிட்டு பை த வே இந்த ஹெல்ப் பண்ணுன்னு கேட்காம அவுட் ஆஃப் த வே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அதனால அந்த பை த வேங்கிற விட யூஸ் பண்ணக்கூடாது. அத்தோட an ounceல வந்து சின்ன an ounce of loyalty is weighing more than pound of cleverness அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த காலத்தில். அப்படின்னா லாயலாக, அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒருத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கோம், அந்த ரகசியத்தை போய் மற்றவங்கிட்ட சொல்கிறது, அங்கே என்ன நடக்குதுங்கிறத போய் மற்றவங்கிட்ட சொல்கிறது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு திட்டம் சொல்ல வேண்டாம், 2 பேருக்கு கூட கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு மட்டுமே நம்ம லாயலாக இருக்கிறது. அப்படி லாயலாக இருக்கிறவங்க வந்து கிளவராக அவங்க வந்து கற்றுக்கலாங்க. they will practice cleverness. லாயல் இல்லாதவங்கள எத்தனை தான் அவங்களுக்கு அறிவு இருந்தாலும் கிளவர் இருந்தாலும் அவங்கள if you cannot dependable, if you cannot be dependable, you cannot have them. அதாவது அவங்கள வந்து நம்ம டீம்லேயோ எதுவுமே வச்சுக்க முடியாது. பிகாஸ் எதை நம்பி சொல்ல முடியும் இல்லைங்களா? எதை நம்பி அவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியும்? எதை நம்பி நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ ஆரம்பிக்க முடியும்? லாயலாக இல்லாதவங்களை வந்து எத்தனை நேரம் நீங்கள் கண்காணிச்சிட்டு இருக்க முடியும்? எத்தனை நேரம் நீங்கள் கேட்க முடியும்? வாட்ஸ் த பாயிண்ட்? எவ்வளவு ஃபேமஸ் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், கிளவர் இருந்தாலும், லாயல் இல்லைன்னா நீங்கள் எந்நேரமும் யூ டோன்ட் டிசர்வ் தட். அது யாராக இருந்தாலும். அதுக்கு தான் an ounce ஒரு சின்ன லாயல்ட்டி இஸ் weighingனா ஹெவி தென் ஒரு பெரிய பேக் முழுக்க கிளவர் இருந்தால் கூட 1 pound ஆஃப் கிளவர்னஸ் இருந்தால் கூட அதுக்கு ஈக்குவல் ஆகாது. ஸோ லாயலாக ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னா யூ ஆர் பிளஸ்ட். ஆக்சுவலி பீயிங் லாயல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த பாடி இல்லை இன்னொரு பாடி, இந்த பாடி இஸ் டிஃப்ரெண்ட்டு. இந்த உள்ளே இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் இஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி. யாருக்கு டிவைஸ் ஆனாலும் வலிக்கும், ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வரும், அந்த நினைவுகள் அழிக்க முடியாது. யார் வீட்டில் யார் செத்து போனாலும் நம்மளுக்கு வந்து அவங்களோட நினைவுகள் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம கூடவே பிறந்திருப்பாங்க, நம்ம கூடவே வளர்ந்துருப்பாங்க, அவங்கள அழிக்க முடியாது. என்ன பிரச்சனைகள், எமோஷன்ஸு, சேட்னஸ்ஸு, க்ரீஃபு, ஆங்கர் எல்லாமே சேம் யாருக்காக இருந்தாலும். உருவம் மட்டும்தான் வேறு. அதனால் நமக்கு அது ஒருத்தர் செஞ்சால் நம்மளால் இதை தாங்கிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த நல்ல நாளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இல்லை 100% லாயலாக இருங்க. கிளவர்னஸ்ஸு, நாலேஜு, அறிவு இதெல்லாம் வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். முயற்சி செஞ்சால் நம்மளால் நிச்சயமாக கற்றுக்க முடியும். ஓகே, அதோட ஐ வில் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச்.
ஃபார் லிசனிங். இப்போல்லாம் என்னால் போடவே முடியறதில்ல, வேலை ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு. அப்படி கூட சொல்ல மாட்டேன், நான் நினச்சதுமே பேசிடுவேன், எனக்கு அது ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. பட் ஏதாவது ஒரு நல்ல கம்யூனிகேஷன், நல்ல மெசேஜ் கொடுக்கணும் இல்லையா, சும்மா எதுவும் பேசக்கூடாதுல்ல. ஆல்ரைட் கைஸ், ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூன் நம்ம எல்லோரும் வந்து ஐ டோன்ட் நோ, தீபாவளிக்கு நான் ஊருக்கு வர மாட்டேன், பொங்கலுக்கு கண்டிப்பாக வரவங்க எல்லோரும் வந்து பார்க்குறேன். ஓகே, லவ் யூ ஆல், பாய். என்ன பாட்டு பேசிட்டே வந்தாச்சு, எனக்கு எந்த பாடம் தெரியல. தாலாட்டும் பூங்காற்று நல்லவா, நீ கேட்டு பாடாத ஓ மன்னவா, வருவாயா வாராயா ஓ நெஞ்சமே நெஞ்சமே ஓ நெஞ்சமே நெஞ்சமே. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. Bye guys, love you all.